பட்டு புடவையை இந்த மாதிரி வச்சு பாருங்கள். எப்போதுமே உங்கள் பட்டு புடவை ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்குங்க. எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது. நம்ம வீட்டில் நிறைய பட்டு புடவை வச்சுருப்போம். யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சில டைம் அப்படியே காத்தோட்டமாக போட்டு வச்சுட்டு அதை எடுத்து நம்ம மடித்து வச்சுருவோம். அந்த மாதிரி வச்சாலுமே அதில் லைட்டாக பேட் ஸ்மெல் அடிக்குங்க. அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்னும் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி காய்கறியை ஸ்டோர் பண்ணுங்கள். 15 நாள் ஆனாலும் காய்கறி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டிப்பு, நம்ம காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதை இந்த ஒரு மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எப்படி பட்ஜெட் லோவில் ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய மணி சேவிங் ஐடியாஸ் போட்டிருந்தோம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வெறும் 120 ரூபான்னு சொன்னால் உங்களால் நம்பவே முடியாதுங்க. நம்ம ஊர்லேயும் சந்தையிலையும் சரி அல்லது வெளியில் வேனில் 1 கிலோ சப்ஜி 40 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நமக்கு வேணுங்கிற காய்கறி எல்லாமே நம்ம 1 கிலோ எடுத்துகிட்டு 40 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி பே பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா வெஜிடபிள்ஸுமே வாங்கின மாதிரி இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஒரு சில டைம் ஒவ்வொரு கிலோ 20 ரூபா 30 ரூபான்னு விற்கும் போது நீங்கள் எல்லா காய்கறியுமே ஒரு 10 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாமே 10 ரூபான்னு சொல்லி போட்டு கொடுப்பாங்க. இது எல்லாம் நான் வாங்கின வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒவ்வொரு காயுமே நான் 10 ரூபாய்க்கு தான் அங்கே வாங்கினேன். கேரட் 10 ரூபாய்க்கு, பீன்ஸ் 10 ரூபாய்க்கு, இந்த கேப்சிகம் 10 ரூபா, இந்த மாதிரி எல்லாமே 10 ரூபாய்க்கு வாங்கினது மட்டும்தான். இந்த ஒரு கட்டு மல்லி 20 ரூபான்னு சொன்னாங்க. இஞ்சி மட்டும் ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கினேன். ஏன்னா டீயில் அதிகமாக போடுவோம். அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு வேண்டிய காய்கறி உங்களுக்கு வேனில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது, சந்தையில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது அப்படின்னு வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு மணி சேவ் ஆகும். நான் மணி சேவிங் ஐடியாவில் 200 ருபீஸ் வீக்லின்னு போட்டிருந்தேன். ஆனால் எனக்கு இந்த வீக் வெறும் 100 ரூபாய்க்கே இத்தனை வெஜிடபிள்ஸுமே நான் வாங்கிட்டேன். வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாருக்குமே இது தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு டைம் கிடைக்காதுங்க. அந்த மாதிரி இருக்கவங்களும் சரி அல்லது வீட்டில் எனக்கு வேலை இருக்குது, இந்த வெஜிடபிள்ஸை இப்போதைக்கு என்னால் ஓர்ஸ் பண்ணி வைக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் நம்ம வெஜிடபிள்ஸ் வைக்கிற அந்த பேஸ்கெட்டில் இந்த மாதிரி அடியில் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு துண்டு, காட்டன் துண்டை இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இந்த துண்டுக்கு மேலே போட்டு நல்லா இந்த துண்டை அந்த வெஜிடபிள்ஸை கவர் பண்ணுற மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா 15 நாள் ஆனாலும் இந்த காய்கறிகள் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி இருக்குங்க. ஒன்று கூட அழிவியும் போகாது, வாடியுமே போகாது. நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் அப்படியே கொண்டு போய் இந்த பேஸ்கெட்டில் போட்டு விட்டுருவாங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா அது ஈரமாகி வெஜிடபிள்ஸ் அழுகிட்டு வந்தாலுமே எல்லாமே அழுகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கீழே இந்த மாதிரி ஒரு டவல் போட்டு அதுக்கு மேலே வெஜிடபிள்ஸ் வச்சு இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் நான் எல்லா வெஜிடபிள்ஸுமே ஸ்டோர் பண்ணி வச்சேன். ஃப்ரிட்ஜில் 2 நாள் வச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம எப்படி வச்சோமோ வெஜிடபிள்ஸ் எல்லாமே அதே மாதிரி தாங்க இருந்துச்சு. அவசரமாக வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும் அல்லது வீட்டில் எனக்கு டைமே இல்லை, எல்லா வேலையுமே சரியாக இருக்குதுங்கிற பெண்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இந்த மெத்தடில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா எத்தனை நாள் ஆனாலுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரி இருக்கும். பாருங்கள், நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக இப்படி ஒரு முறை நீங்கள் வச்சு பாருங்கள், ஒன்று கூட அழுகியே போகாது. இந்த டிப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம மல்லிகை ஜாமானோ எப்படி 2000 ரூபாய்க்குள்ளே வாங்குறதுன்னு சொல்லி நான் வீடியோ ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கேங்க. அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோக்குள்ளே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம விளக்குமாறு எல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த விளக்குமாரை இப்படி ஒரு முறை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு ஃபுல்லாக அந்த விளக்குமாரோடைய பூ கொட்டி அதை ஒரு டைம் பெருக்கி எடுக்கிற மாதிரி வேலை வராதுங்க. இல்லைன்னா நம்ம என்ன தான் பெருக்கினாலும் அந்த விளக்குமாரோடைய பூ சிந்தி ஒரு சில இடத்துல முள்ளு மாதிரி குத்துற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த விளக்குமாரை இப்படி ஒரு முறை நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விளக்குமாறு வாங்கின உடனே இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாலே அதில் இருக்க பூ எல்லாமே மேக்ஸிமம் அந்த கவர்க்குள்ளேயே கொட்டிடும். இதனால் உங்களுக்கு விளக்குமாறு அடிக்கடி பூ எல்லா பக்கமும் சிந்தி அதை நம்ம க்ளீன் பண்ணணுங்கிற அவசியமும் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் ஒன்று வச்சு லைட்டாக ஜென்டிலாக இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி கொடுக்கணும். ரொம்ப போட்டு அமுத்தக்கூடாது. அந்த பூ மட்டுமே விழுகிற மாதிரி இருக்கணும். நம்ம போட்டு ரொம்ப அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா விளக்குமாறு சீக்கிரமாக பிஞ்சிட்டு வந்துடும். லைட்டாக இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி கொடுக்கும்போது அதில் ஒட்டி இருக்க அந்த பூத்துகள்கள் எல்லாமே ஒரே இடத்துல விழுந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வீடு கூட்டணும் அப்படின்னா அந்த அளவுக்கு பூ உதிராது. ரொம்ப ஈஸியான டிப்பு தான். இந்த டிப்பு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புது விளக்குமாறு வாங்கின உடனே இப்படி நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் வீடு ஃபுல்லாக அந்த பூ கொட்டி போகாது.
நெக்ஸ்ட் டிப், நம்ம வீட்டில் ஊதுபத்தி வைக்கிறதுக்கு ஊதுபத்தி ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நெயில் கட்டர் நம்ம வச்சுருப்போங்க. இந்த நெயில் கட்டரில் இந்த மாதிரி ஊதுபத்தியை சொருகி கூட நீங்கள் வந்து உங்கள் ஒரு ஆணிலையோ அல்லது ஒரு பெஞ்சில் ஒரு டேபிளில் இந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்டீங்க அப்படின்னா அழகாக ஒரு ஊதுபத்தி ஆர்கனைசர் ரெடி ஆயிருங்க. உங்கள் வீட்டில் நெயில் கட் பண்ணாது, ஒழுங்காகவே அந்த நகை வெட்டி வெட்டாது அப்படின்னா அதை நீங்கள் ஊதுபத்தி ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம வீட்டில் பட்டுப்புடவைகள் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அப்படியே வந்து பீரோவில் அடுக்கி வச்சுருவோங்க. இனிமேல் அப்படி வைக்கும்போது இந்த ஒரு சின்ன டிப்பையும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பட்டுப்புடவை எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது. நல்ல பளிச்சுன்னு புத்தம் புதுசாகவும் இருக்குங்க. இப்போ நான் வச்சுருக்க பட்டுப்புடவை எல்லாமே நீங்களே பாருங்கள். இந்த அளவுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னா இந்த டிப்ஸை தான் நான் ட்ரை பண்ணேன். நம்ம பட்டுப்புடவை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே வந்து ஒரு கொடியில் நம்ம எப்படி துணிக்காய போடுவோமோ அதே மாதிரி போட்டுருவோம். அந்த மாதிரி போட்டு எடுத்து மடித்து வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு கர்ச்சீஃபை வச்சு அந்த கர்ச்சீஃபுக்கு மேலே இந்த மாதிரி பவுடர், நீங்கள் எந்த டால்கம் பவுடர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த பவுடரை அந்த பட்டுப்புடவைக்கு மேலே வச்சு அந்த கர்ச்சீஃபை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் எல்லாமே நல்லா அந்த பட்டுப்புடவையில் இறங்குங்க. நான் ஏன் இந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி செய்யும்போது லைட்டான டஸ்ட், அந்த லைட்டான பவுடர் தான் வந்து அந்த பட்டுப்புடவையில் படும். நீங்கள் டைரெக்டாக வந்து பட்டுப்புடவை மேலே பவுடரை போட்டிங்க அப்படின்னா அது அங்கங்கே அப்படியே திட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம லைட்டாக போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த பட்டுப்புடவை எல்லாமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வாசனையாக இருக்கும். எப்போ எடுத்தாலுமே நல்லா நறுமணமாக தாங்க இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து பவுடர் போட்டுட்டு இந்த கர்ச்சீஃபை அப்படியே இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா மடித்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ பட்டுப்புடவை எடுத்தாலுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக இருக்கும். இதை வந்து உங்கள் பீரோவில் பட்டுப்புடவைக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் புது ட்ரெஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட அதில் கொஞ்சமாக பவுடர் போட்டு நீங்கள் உங்களுடைய துணிகளை அடியில் வச்சு விடும்போது அந்த ஸ்மெல் வந்து எல்லா துணிகள்லையுமே பரவும். ரொம்ப சிம்பிளான ஐடியா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரொம்ப காஸ்ட்லியான பட்டுப்புடவை வச்சுருக்கோம், நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அயன்லாம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த அயன் பண்ண ஸ்மெல் கூட இருக்கும். அது நிறைய பேருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டால்கம் பவுடரை இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு விட்டு இதை நல்லா கர்ச்சீஃபை இந்த மாதிரி மடித்து உங்கள் பட்டுப்புடவையில் நல்லா அடியில் வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த வாசனை அந்த பட்டுப்புடவை ஃபுல்லாக இருக்குங்க. எப்போவுமே உங்கள் பட்டுப்புடவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்புங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு, நம்ம இந்த மாதிரி பட்டுப்புடவை ரொம்ப காஸ்ட்லியான பட்டுப்புடவைலாம் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நிறைய சேரீ வாங்கின கேரி பேக் இருக்கும். அதாவது இந்த மாதிரி நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டாக தெரிகிற மாதிரி பிளாஸ்டிக் கேரி பேக் இருக்கும். அந்த மாதிரி கேரி பேக்கில் நம்ம இந்த மாதிரி பட்டுப்புடவையை போட்டு வைக்கும்போது நம்மளுடைய ஜருகு எல்லாம் வந்து கருத்து போகாமல் நல்ல கோல்டன் கலரில் எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்குங்க. நிறைய பேர் வந்து அந்த ஜருகு எல்லாம் வெள்ளியில் இருக்கும். அந்த ஜருகு வந்து நல்ல கோல்டன் கலரில் நல்ல பிரைட்டாக இருக்கும். நம்ம 2-3 டைம் யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே பீரோவில் வைக்கும்போது அது கருத்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு கேரி பேக்கில் போட்டு வச்சிங்க அப்படின்னா எப்போயுமே புதுசு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் டிப், நம்ம வீட்டில் ரொம்ப காஸ்ட்லியான கவரிங் ஜுவல்லர்ஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஜுவல்லரியை இப்படி ஒரு முறை நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். எத்தனை வருஷம் ஆனாலும் கருத்து போகாது. நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி கவரிங் ஜுவல்லர்ஸ் வாங்கும் போதே அதுக்குன்னு தனியாக ஒரு இந்த மாதிரி கேரி பேக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை சப்போஸ் தெரியாமல் குழந்தைங்க கிழிச்சிட்டாங்க அல்லது பிஞ்சு போயிருச்சு, இதில் இனிமேல் போட்டு வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கேரி பேக் போட்டு வைக்கிறனால நம்மளுடைய ஜுவல்ஸ் எப்போவுமே வந்து கருத்து போகாமல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த ஜுவல்ஸ் வாங்கி ஒரு 2 வருஷம் ஆச்சுங்க. பாருங்கள், இன்னுமே புதுசாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த கேரி பேக்குள்ளே நம்ம வச்சுருக்கனால தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜுவல்ஸ் வியர் பண்ணிவிட்டு கொண்டு வந்து வைக்கிறோம் அப்படின்னா இந்த கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணுங்க. நம்ம ஒவ்வொரு பொருளையும் இந்த மாதிரி நம்ம நல்ல கேர் பண்ணி நம்ம பொறுப்பாக எடுத்து வச்சோம் அப்படின்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் கருத்து போகாமல் நல்லா பளிச்சுன்னு இதே மாதிரி இருக்கும். நீங்களும் பாருங்கள், இந்த கவரிங் ஜுவல் வாங்கி வந்து ஒரு 2 வருஷம் ஆச்சுங்க. ஒரு 2-3 டைம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் எப்படி பளிச்சுன்னு புதுசாக கருத்து போகாமல் இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு நான் ட்ரை பண்ண மெத்தட் என்ன அப்படின்னா, நம்ம வியர் பண்ணிட்டு போகிற இந்த ஜுவல்ஸ் எல்லாமே வந்து கருத்து போகாமல் நல்லா இதே மாதிரி எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்கணும் அப்படின்னா 2 நிமிஷம் கேர் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஜுவல்ஸ் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் கருத்து போகாமல் இருக்குங்க. நம்ம வியர் பண்ணிட்டு வந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜென்டிலாக இந்த மாதிரி நார்மலாக ஒரு காட்டன் கிளாத் ஒன்று வச்சு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விடணுங்க. ரொம்ப அழுத்தியெல்லாம் தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக ஜென்டிலாக தேய்ச்சி நல்லா அதில் இருக்க வேர்வைகள் எல்லாத்தையுமே வந்து நல்லா அமுத்தி எடுத்துடணும். இந்த மாதிரி செய்கிறனால அதில் நிறைய வேர்வை துளிகள் வந்து இந்த அடியில் வந்து பட்டிருக்கும். கவரிங் ஜுவல்லர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது சீக்கிரமாக அது மேலே பட்டு வந்து கருத்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த பின்னாடி வர அந்த செயின் பகுதிகளில் எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமாக கருத்து போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்
அப்படின்னா நீங்கள் வியர் பண்ணிட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஒரு காட்டன் துண்டை வச்சு நல்லா வந்து சுத்தம் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. நம்ம வைக்கிற பாக்ஸில் வந்து இந்த மாதிரி டவல் ஒன்று போட்டு லைட்டாக ஜென்டிலாக கொஞ்சமாக பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுடைய ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த பவுடர் மேலே வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா எத்தனை நாள் ஆனாலும் கருத்து போகாமல் நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்குங்க. 2-3 வருஷம் இல்லை 10-15 வருஷம் ஆனாலும் நம்மளுடைய ஜுவல் வந்து கருத்து போகாமல் நல்ல இப்போ வாங்கின ஜுவல் மாதிரி புதுசாக இருக்கும். கவரிங் ஜுவல்லர்ஸ் வாங்கி சீக்கிரமாக கருத்து போயிடுது அப்படிங்கிறவங்க இப்படி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்டோர் பண்ணி நல்லா ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வைக்கும்போது எத்தனை வருஷம் ஆனாலுமே இந்த ஜுவல்லரி கருத்து போகாது. அந்த கேரி பேக் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கீழே இந்த மாதிரி டவலை போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள். நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.